தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடியை பிற மாநிலங்களுக்கு வழங்கியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்திய வரலாற்றில் எந்த அரசும் இப்படி அரசியல் பழிவாங்கலுக்காக கல்வித்துறையை முடக்கியது இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடியை பிற மாநிலங்களுக்கு வழங்கியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மறுப்பதால் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டுவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிஷா, தமிழகத்துல மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதற்கும் தேசிய கல்விக் கொள்கையில ஈடுபடாமல் இருப்பதற்கும் தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு பழிவாங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவுல பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவில் தமிழகத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசினுடைய அநீதியான அடக்குமுறைக்கு ஒரு எல்லையே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை 2020 திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை நிராகரித்ததற்காக வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்து தமிழக மாணவர்களுக்கான 2152 கோடியை பறித்து இப்போது பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது வற்புறுத்தலுக்கு சற்றும் குறைவானது அல்ல என்றும் மாணவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழக அரசு போராடி வரக்கூடிய நிலையில மத்திய அரசு தமிழக மாணவர்களை தண்டித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கக்கூடிய அவர் ஒரு மாநிலத்திற்கு எதிரான அரசியல் பழிவாங்கலுக்காக கல்விக்கான ஒரு அனுகூலனை, கல்விக்காக வழங்கக்கூடிய நிதியினை இரக்கமற்ற முறையில் மத்திய அரசு வழங்காமல் இருப்பது கடுமையான கண்டனத்திற்கு உரியது என்றும் தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் மீது பாஜக அரசினுடைய வெறுப்பை மீண்டும் ஒருமுறை பாஜக நிரூபித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். நிஷா, சிவா, உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி.